ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மங்காளி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கங்குவா படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். படத்தோட கதை என்ன பாத்தீங்க அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துல பிரசன்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது 2024 இருக்கக்கூடிய சூர்யா வந்து காட்டுறாங்க. இவரோட பேர் என்ன, பிரான்சிஸ். இவர் வந்து ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி அப்படியே பாஸ்ட்ல கண்டினியூ ஆகுது. பாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அங்க வந்து இருக்கக்கூடிய கங்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய சூர்யா சார் வந்து அங்க இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ இந்த பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, ஏன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, ஓவரால் அந்த ஸ்டோரி முடிஞ்சு வந்து எங்க வந்து நிக்குது, இப்படி இதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பட் நான் வந்து நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா நீங்க வந்து வீடியோ விட்டு போயிடுவீங்க, அதனால நான் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். படத்துல ரொம்ப பெஸ்டான பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சூர்யா சாரோட ஆக்டிங் தான். ஏன்னா இப்போ இந்த பிரசன்ட் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பாஸ்ட் நடக்கக்கூடிய ஆக்டிங்கா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட்ல அவர் அந்த பாடி கெட்டப்பு, அந்த ஒரு மாதிரி கங்குவா அந்த ஒரு கெட்டப்ல இருக்க பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம், அதுல அவரோட பாடி, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா கொடுத்துருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இடம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து மேக்கிங். இந்த படம் வந்து டெக்னிக்கலா உண்மையிலே ஒரு பெஸ்டான ஒரு படம். ரொம்ப சூப்பரா வந்து வந்திருக்கு, அவுட்புட் நல்லா வந்திருக்கு. சிஜியா இருக்கட்டும், எல்லாமே நிறைய சீன்ஸ்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த முதல்ல வர சீன்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பாத்தீங்களா, அந்த சீன்ல வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அப்புறம் இது வந்து 3D படம். இது ஃபுல் 3Dல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். எல்லாருமே வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா வாங்க. மேக்கிங் வைஸும் ரொம்பவே சூப்பரா நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. இது சிவா படம் அப்படின்றப்ப நம்மளால வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா வந்து அந்த போட் போர்ஷனு, சிப்புல சண்டை போடுறது, அப்புறம் அப்போ ஒவ்வொரு டைமும் இந்த வார் நடக்கும், அந்த வார் சீன், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது பாசிட்டிவ். மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா படத்தோட மியூசிக். இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா தூக்கி சுமந்தது மியூசிக் தான். தேவிஸ்ரீ பிரசாத் போட்ட மியூசிக் தான், அது வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா பாட்டு ஒரு 4 பாட்டு வருது, அந்த 4 பாட்டுமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம மியூசிக், பிஜிஎம், அந்த ஃபைட் சீன் எல்லாம் நிறைய பிஜிஎம்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த பிஜிஎம்ஸ் தான் வந்து சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட். இந்த 3 விஷயங்கள் தாங்க பாசிட்டிவ். எனக்கு இதுக்கு மேல பாசிட்டிவ் சொல்ல முடியல. இப்போ நெகட்டிவ்க்கு வரலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பொதுவா ஒரு படத்துல ஆக்ஷன் இருக்கலாம், ஒரு படமே ஆக்ஷனா தான் அப்படி இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, அப்படி வேணாம். ஒரு படத்துல சண்டை இருக்கலாம், ஆனா படமே சண்டையா இருந்தா எப்படி இருக்கும்? சண்டை போட்டு சாகுறாங்க, ஒரு 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 ஒற்றுமையே இல்ல. அந்த படம் தான் இந்த படம். படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சீனு, 3-4 சீனு மட்டும்தான் உட்காந்து பேசுறாங்க, ஏதோ ஃபன் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. மீதி இருக்க ஒரு 45 சீனுமே சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு ஓடிட்டே இருக்காங்க, இல்ல சண்டை போடுறாங்க. இந்த ரெண்டு தான் வந்து நடந்துட்டே இருக்கு. இது வந்து சகிக்க முடியல. ஏன்னா எப்போதுமே சண்டை போயிட்டு இருக்குன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்கிரீன் பிளே. சுத்தமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ஆடியன்ஸ் வந்து சீட்ல உட்காந்து பார்க்க வைக்கும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒண்ணு வந்து பார்க்க வைக்கும். பட் இந்த படம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர்லாம் ரிவீல் பண்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடக்க போகுது, இவங்க யாருன்னு சொல்லி ரிவீல் பண்றாங்க. ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் நடக்க போகுதுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஒரு ஆடியன்ஸா இப்போ அந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, படத்தோட வில்லன், அனிமல் படத்தோட வில்லன், சில பேர் தெரியல, அந்த வில்லனை தான் சூர்யா வந்து போட்டதுல போறாரு அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஏன்னா போஸ்டர்ல இருந்து எல்லாரும் நம்ம பார்த்தாச்சு. பட் இதுல இவங்க ஏதாவது ஒரு புதுசா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது. ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இப்ப இந்த கேரக்டர் வரும்போது திடீர்னு பார்த்தா இன்னொரு விஷயம் புதுசா ஒண்ணு வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒண்ணு இருக்கும்ல. பட் அது வந்து இதுல இந்த படத்துல வந்து இல்லவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து ஒரு பாயிண்ட புடிச்சிட்டு எண்டிங் வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்காக எப்ப பார்த்தாலும் சண்டை, ரத்தம் அப்படின்னே வந்து போயிட்டே இருக்கு படம். இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப ஏன் இது மோசம் சொல்றேன்னா, மார்க்கெட் ரீதியா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிலிம்ஸ் தான் நல்லா ஓடும். பட் இந்த படத்தை வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது சான்ஸே கிடையாது. யாரும் எல்லா ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா கமர்ஷியல் படம் அப்படிங்கும் போது வந்து நல்லா ஒரு காமெடி எதிர்பார்ப்பாங்க. காமெடி இந்த படத்தை சுத்தமா இல்லை, ரொமான்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஃபுல் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கு. சண்டை, ரத்தம், கத்தி குத்து, இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அப்போ இது எப்படி எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
முக்கியமா இந்த சின்ன குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு படம் பார்க்க போறதான் வந்து ஆடியன்ஸ் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரியும் இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனை விரும்பக்கூடிய முக்கியமா சூர்யாஸோட ஃபேன்ஸுக்கு தான் இந்த படம் வந்து ட்ரீட்டா இருக்குமே தவிர எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பா செட் ஆகாது. படத்துல ஹீரோயின் வராங்க, இந்த கல்கி படத்தோட ஹீரோயின் அவங்க வராங்க. அவங்க எதுக்கு வராங்க, ஏன் வராங்க அப்படின்னு வந்து தெரியல. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு 4-5 விஷயம் பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. இப்போ இந்த படத்துல இந்த சின்ன பையன் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பையனை வந்து இவர் தேடி இந்த பையனுக்காக தான் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு சூர்யா வந்து. அந்த சின்ன பையனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த பையனோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா எமோஷனல் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா இவங்க மெயின் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா எமோஷன்ஸை கன்வே பண்ணி தான். இந்த படமே வந்து எமோஷன்ஸ் வச்சுதான் போகுது. இப்ப அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை, அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக தான் சூர்யா வந்து போராடுறாரு அப்படிங்கும் போது ஒரு எமோஷனல் ரீதியா அதுல வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. பட் இதுல வந்து சுத்தமா எங்களுக்கு படம் பார்க்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து எமோஷனலே வரல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போச்சு. நான் என்ன நினைச்சேன்னா இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்து இவங்க ரொம்ப இது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப ஸ்பீடா போச்சு. இன்னும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அந்த அனிமல் படத்துல வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த படத்தோட வில்லன் இவரு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வச்சே முடிச்சு விட்டுட்டு அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து புதுசா ஒரு கதை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இன்ட்ரோ பிளாக்ல தான் போடுறாங்க அவங்க 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அது இன்னுமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிருது அப்படின்னு சொல்லி. ஏப்ரல் ஃபூல். ஏன்னா நமக்கு தான் தெரியும்ல, இப்ப இந்த ஹீரோவை வில்லன் கொல்ல போறா அப்படின்றது நமக்கு ஆல்ரெடியே தெரியும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல புதுசா எதனா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, அதேதான் இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா இதுல வந்து கார்த்தி சார் ஒரு கேமியா கொடுத்திருந்தாரு. ஓகேவா, அது எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அது வந்து செகண்ட் பார்ட்டோட லீடுக்காக வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. செகண்ட் பார்ட் வரப்போகுது, அதுக்கான லீடு தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதுக்கு நம்ம கார்த்தி சாரை வந்து இதுல கொடுத்துருக்காங்க. பட் இது ப்ரெசென்ட்லயும் கொடுத்துருக்காங்க, பாஸ்ட்லயும் கொடுத்துருக்காங்க. அந்த கேமியா கொடுத்துருக்க பாத்தீங்களா அந்த கேரக்டர், கார்த்தி சார் கேரக்டர், இதுக்குமே இந்த கதையில வந்து ப்ரெசென்ட்லயே கனெக்ஷன் இருக்கு, பாஸ்ட்லயும் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்கிறதும் வந்து கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா எப்படி இப்போ 1000 வருஷத்துக்கு முன்ன நடந்துச்சு, சரி அதை விட்டுருங்க. 1000 வருஷத்துக்கு முன்ன வந்து ஒருத்தனுக்கு ஒரு கதை இருந்துச்சு, அதை வந்து மறுபிறவை எடுத்து இப்ப 2024 பிறந்திருக்கான் அப்படின்னு வச்சா கூட சூரிய சரியா பிறந்திருக்கிறத கூட வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சின்ன பையனும் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க 2 பேர்த்தையும் இது பண்றதுக்கு அந்த வில்லனுமா புதுசா வந்து பல 1000 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு எதிராக வந்து பிறப்பான். இந்த மாதிரி இது கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி வந்துருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ரொம்ப பில்டப் அதிகமா இருந்துச்சு. நிறைய பேர் பில்டப் போட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கங்கோ படத்துக்கு போனோம், வாடா போலாம் 3D படம் பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அது நல்லதுதான். ஆனா அந்த படத்தை ரொம்ப பில்டப் வந்து விட்டாங்க. நானும் வந்து சிவா சாருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பட்டம் இருக்கு, சீரியல் சிவான்னு சொல்லிட்டு. மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அதான் போடுவாங்க, சீரியல் மாதிரி படம் எடுக்கிறது, சீரியல் மாதிரி படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மனசு சீரியல் மாதிரி எடுக்கிறவங்க வந்து இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்ஷனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா வந்து எடுத்து வச்சிருக்காரு. அப்போ இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனா அங்க வந்து இதுக்கு அந்த சீரியலே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ திரைக்கதை கொஞ்சம் மோசமா இருந்தது அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர்ஸ் அந்த டீசர் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் வந்து கான்சான்னு சொல்லுவாங்களா, அது என்ன பிரபாஸோட ஒரு படம் சலார் படம் மாதிரி இது வந்து அவுட்புட் வரும், பயங்கரமா செய்ய போறாங்க. இது 3D வேற, ஃபுல் சிஜி விஎஃப்எக்ஸ், சிவா சூப்பரா செய்ய போறான்னு நினைச்சேன். ஆக்ஷன் படமே எடுக்க தெரியாத சிவாவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாவே வச்சு ஒரு படத்தை எடுக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படித்தான் இந்த படம் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. சூர்யா ஃபேன்ஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதையும் தாண்டி இப்ப இந்த ரிவ்யூ பார்த்துட்டும் நீங்க வந்து நான் போவேன் அப்படின்னு ஐடியா இருந்தா போங்க, தப்பு இல்லை. இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன். இந்த படம் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல போகிறதும் போகாதும் உங்கள்ட்ட விருப்பம். இப்போ நீங்க இந்த ரிவ்யூ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இதுக்கடுத்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்களோட ரிவ்யூ வந்து நம்ம வந்து போடுறேன். அண்ட் இன்னைக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ 14ஆம் தேதி வந்து கங்கோ மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, மற்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால ஸோ அது உங்க விருப்பம். ஓகே, பார்க்கலாம். இந்த ஜேஎஸ் கவுண்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பாய்.